இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகமாக நான் எந்த ஒரு தாவேக்கா நியூஸும் கொண்டு வரதே கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும், நீ லேட்டாக கொண்டு வர்றதா அதாண்டா உன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம சூழல் அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆனால் இன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இது எனக்கு சாதாரணமாக கடந்து போக முடியல. செங்கோட்டையன் அவர்களோட வருகையை தாண்டி இது எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே நான் என்ன வச்சுருக்கேன்னா, என்னோட ஐடியல் தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இவரை அவ்வளோ தூரம் பெரிதும் மதித்து போற்றக்கூடிய ஒருத்தர்னு சொல்லலாம். ஊடகத்துறையில் இருக்கோம், ஊடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஊடகத்துறையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக நான் இவரை பார்த்துட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு தாவேக்கா துண்டை போட்டு நிற்கும் போது இதோட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது. இனிமே தொடர்ச்சியாக வேகமாக நம்ம பதிவுகள் அத்தனையுமே கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற உறுதியை இந்த தருணத்தில், என்னுடைய ஐடியல் தாவேக்கால இணைந்த பிறகு இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா ஷேர் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணிட்டார், இதில் என்ன பேசுகிறதுக்குன்னா இது சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க. ஜாயின் பண்ணிட்டாரு கை தட்டிட்டு போகிற நிகழ்வு கிடையாது. இதுக்குள்ளே நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஆங்கிள் இருக்குது. ஏன் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கூட நம்ம அண்ணனோட சித்து அரசியல் இருக்குது. எல்லாத்த பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல நம்மளாம் பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி ஃபெலிக்ஸ் அவர்கள் தாவேக்கால இணைஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவரே சில விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு 51 வயசு ஆகுதுங்க. என்னோட இந்த வயசில் நான் 12 வருஷமாக ஒரு ஊடகத்தை கட்டமைச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், ரெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஊடகம். அந்த ஊடகம், அந்த பயணம், அதிலேருந்து ஒரு படி பின்வாங்கி நான் மாற்றத்துக்கு தயாராகணும்னு நினைக்கிறேன். மாற்றத்துக்கு முதல் படியாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அங்கே நிற்கிறாரில்ல என் பக்கத்தில் ஒருத்தர், அவரோட உரையாடலை பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு, அவர் வேறு யாரும் கிடையாது, மாற்றத்துக்கானவர். அது ஒன்றா இருந்தாலும் அவர் என்னோட ஃப்ரெண்டு. நானும் அவரும் காலேஜில் ஒரே காலேஜ் மேட்டு, மேபி கிளாஸ்மேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 2 பேருக்கும் சேம் ஏஜ் கேட்டகரி தான் இருக்குது. தலைவருக்காக இருந்தாலும் சரி, ஃபெலிக்ஸுக்காக இருந்தாலும் சரி, அந்த ஏஜ் கேட்டகரி சேமாக இருந்தாலும் என்னோட நண்பர் தாங்க அவர். முன்னாள் நண்பர், காலேஜ் மேட்டு, இன்னைக்கு என்னோட சக நண்பருங்க அவர். அவரோட சேர்ந்து இந்த பயணத்தில் நான் வந்து ஈடுபடணும்னு நினச்சேன், அதான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கட்சியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்னு போட்டுப்பாங்க. உண்மைக்குமே பத்திரிகையாளர் இருந்தாலும் நான் மாற்றத்துக்கு தயாராகிட்டேன், ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணால் என்ன தப்பு இருக்குது, மாற்றத்துக்கு தயாராகணும்னா என் சைட்லேருந்து நானும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி இந்த முயற்சி எடுத்தார்ல, அந்த முயற்சி தான் அவர் தன்னுடைய பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, நம்ம என்னப்பா பேச போகிறோம், ஏன் இதை எடுத்து ஐடியல் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஃபெலிக்ஸ் நமக்கு ஆதரவாக வீடியோ போட்டார், ஜாயின் பண்ணிட்டார், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அப்படி பார்க்கக்கூடாதுங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் நமக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, ஊடகவியலாளராக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனால் அவர் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது, அது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணும்போது பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து ஒரு படி பின்வாங்கி அரசியல்வாதியாக அவர் மாறி இருக்காருங்க. இங்கே தலைவர் விஜய் அவர்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நடிகர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தலைவர் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு போனார். நம்ம அத்தனை பேரும் ரசிகர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தொண்டர் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு போனோம். நம்மளா தாவேக்கால இணைஞ்சு பயணிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அவரை சினிமாலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அரசியலுக்கு வந்தோன்னா நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அவரோட கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு அத்தனையுமே எந்த இடத்துலையுமே நமக்கு பெரிய முரண்பாடு இல்லாதனால தொடர்ச்சியாக நம்ம அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சினிமாலே நமக்கு முரண்பாடு கிடையாது, அரசியலே நமக்கு முரண்பாடு கிடையாது. அதே நேரம் ஃபெலிக்ஸ் அவர்கள் மாதிரி இருக்கிறவங்க மாற்றம் வேணும்னா நான் பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து அரசியல்வாதி அப்படிங்கிற ஆங்கிளுக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறுறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரம் வேணும்னு நினச்சிருந்தாருன்னா திமுக பக்கம் போயிருக்கலாம். இன்றைக்கி அவருக்கு மாநிலத்தில் மிகப்பெரிய பதவி கொடுத்துருப்பாங்க, நம்மளும் குறைச்சி கொடுக்கல. இருந்தாலும் அதிகாரத்தின் துணையோடு அந்த பதவி கிடச்சிருக்கும். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் போயிருந்தாலும் அவருக்கு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். ரெண்டுமே வேணாங்க, மாற்றம் வேணுங்க. எம்ஜிஆர் மாற்றத்துக்காண்டி உழைச்சாரு, அடுத்த எம்ஜிஆர் இந்த பையன் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த பையனோட நான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறேங்க. என் வயசு இந்த 77 வயசுக்கு இந்த பையன் பக்கத்தில் நான் நிற்கணும்னு சொல்லி நிற்கிறார் பார்த்தீங்களா, அது மாற்றத்துக்கான அரசியல். அது மட்டும் இல்லைங்க, நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிற ஒருத்தர் திமுக மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார், திமுக ஆதரவாக பேசிகிட்டே இருந்தார். அதே நேரம் தாவேக்காவை விமர்சித்து பேசினார்னா காசு அவருக்கு நிறையா கிடச்சிருக்கும், நிறையா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா திமுக யார் தாவேக்காவை விமர்சிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அறத்தோட விஜய் அவர்கள் பற்றி 2-3 இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசினார். என் மனசாட்சி உட்பட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. நான் திமுக மேடையில் பேசுகிறேன், திமுக காரன் கிடையாதுங்கிற ரிஜிஸ்டர் பண்ணாரு. அப்போ உனக்கு மேடையே கிடையாதுன்ட்டாங்க. அந்த தருணத்தில் நம்ம தலைவர் மனசாட்சியோட இந்த முடிவு எடுத்திருக்கார். இந்த மாதிரி மாற்றத்துக்கு தயாரானவங்க மாற்றம் வேணும் சொல்லாமல் அந்த செயல்பாடுகளில் மாற்றத்தை காமிக்கிறாங்க. தலைவரில் ஆரம்பித்து இன்னைக்கு ஃபெலிக்ஸ் வரைக்கும் செயல்பாடு காரணமாக அவ்வளோ மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த பயணத்தில் ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்த முடிவெடுத்தது என்னை பொறுத்தவரையும் தலைவர் விஜய் அவர்கள் சினிமா விட்டு அரசியல் களத்துக்கு வர்றது எவ்வளோ முக்கியமான முடிவோ அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்களும் ஒரு கட்சியில் இணைந்து பயணிக்கிறது மிக 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 முக்கியமான முடிவு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு போவோம். ஏன் நான் இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன்னா, ஒரு ஊடகமாக அவர் தாவேக்காக்கு ஆதரவாக செயல்பட்டால் கூட பத்திரிகையாளர் தாவேக்கா ஆதரவு ஊடகமாக இருந்திருக்கலாம். நம்ம அவரோட பயணம் எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது NDTVயில் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் வந்தாப்புல, அதுக்கப்புறம் சத்யன் டிவியில் முகமாகவே இருந்தாப்புல, அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காதபடி இந்த யூடியூப் தான் அடுத்த எதிர்காலம்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ஊடகத்தை 2012 ஆரம்பித்தாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம். யூடியூப்பில் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஊடகத்துறையிலேருந்து, அதாவது அந்த காட்சி ஊடகத்திலேருந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒரு தளத்தில் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு வந்தாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அந்த ஊடகத்தில் நிறையா பயணித்தார். இவர் தன்னுடைய இந்த 12 வருஷ ஜேர்னியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 தேர்தல், 16 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல் இவர் ஊடகமாக செயல்பட்டார். ஆனால் 2026 தேர்தலில் நான் ஒரு கட்சிக்காரனாக செயல்படணும், இந்த மாதிரி ஒரு மூவெண்ட்டை இதுக்கப்புறம் செயல்படாதுங்க, கிடைக்காதுங்க, தாவேக்கு ஆதரவாளராக இருந்தால் மட்டும் வேலைக்கு ஆகாதுங்க, இறங்கி அவருக்காண்டி வேலை செய்யணும்னு சொல்லி பத்திரிகையாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய இடத்துலேருந்து தமிழக அரசியல் களத்தில் மூத்த பத்திரிகையாளர்னா ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா அதில் ஃபிலிக்ஸ் பேர் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இவர் இன்னைக்கு கட்சியோட ஆதரவாளராக, கட்சியோட முகமாக மாறி இருக்காரு. இவர் கட்சியில் என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல. என்ன பதவி கொடுத்தாலும் அந்த பதவிக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் உண்மையாக இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, குரலற்றவரின் குரலாக நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகத்தில் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. உண்மைக்குமே குரலற்றவரின் குரலாக ஒழிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். இதனால தான் இவரை நான் ஐடியல்னு சொல்கிறேன். இவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்க காரணம் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் என்னை நிறையா என் தலைமை மாசான ஒரு சம்பவம் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவரோட அந்த 12 வருஷ பயணத்தில் இவரை ஆவணப்படுத்தினது ஏகப்பட்ட ஊழல் இருக்குது. அறப்போர் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை உட்கார வச்சு பேசுவார். தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடியவங்களை உட்கார வச்சு பேசுவார். மருத்துவத்துறையில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை உட்கார வச்சு பேசுவார். ஒரு மாநகராட்சியில் ஊழல் வந்துச்சுன்னா அந்த ஊழல் யார் பண்ணாங்களோ, அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட புகார் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஊடகத்துறையில் ஸ்பேஸ் கொடுத்து பேச வைப்பாப்ல. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை நியூஸ் கார்டு போடலாம், எந்த நியூஸ் கார்டு போட்டால் ஆளுங்கட்சியோட விளம்பரம் கிடைக்கும், அல்லது ஒரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்து இன்னொரு ஆளுங்கட்சி எதிர்ப்பாங்க, திமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்து பிஜேபி எதிர்ப்பாங்க, அல்லது பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருந்து திமுக எதிர்ப்பாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரே நேரத்தில் நம்மளுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேருக்கும் எதிராகவும் தன்னுடைய ஊடகத்தை அறத்தோடு நடத்துறார். தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு எதிராக ஒரு பெண்மணி புகார் கொடுத்தாங்க. எந்த ஊடகம் அந்த புகாரை கவர் பண்ணிச்சு, அந்த பெண்மணியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபெலிக்ஸ் அவர்கள். இந்த மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போவேன். சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காருங்களேன், அவர் எப்படிங்க அந்த ஊடகத்துறைக்கு பெருசாக வந்தார், எழுதிக்கிட்டானே இருந்தார், ஊழலுக்கு எதிராக பேசுறாரு, சங்கிகளை கதற விடுறாரு, இவர் கரெக்டாக பேசக்கூடியவர்னு சொல்லி முதல்ல சவுக்கு சங்கருக்கு ஊடகத்துறையில் வாய்ப்பு கொடுத்தது ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். இந்த மாதிரி இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இவர் கரெக்ட், இவர் அறத்தோட செயல்படுறாரு, இவர் உண்மைக்குமே மாற்றத்தை விரும்புறாரு, இவர் உண்மைக்குமே அந்த எப்படி சொல்றது, இந்த அரசியல் களம் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த அரசியலில் தப்பு நடக்கும்போது அது அத்தனையுமே 10 ஊடகங்கள் என்ன செய்தி போடுறாங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போடாம தனக்கு உரித்தான பாணியில் தன்னுடைய ஊடகத்தை 12 வருஷமாக நடத்தி ஒரு பெருமதிப்பை, பெருமரியாதையை எங்களை மாதிரி ஊடகம் நடத்துகிற அத்தனை பேர்ட்டையுமே, உண்மையை சொன்னால் அத்தனை பேர்ட்டையுமே அவர் ஃபெலிக்ஸ்னால் எனக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. மற்ற ஊடகவியலாளர்லாம் தாண்டி ஃபெலிக்ஸ் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாவே எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி தாவேக்கால இணையும் போது இதோட ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. எனக்கு செங்கோட்டையன் அவர்களோட வருகையை தாண்டி பல மடங்கு சந்தோஷம் ஃபெலிக்ஸ் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதை நோக்கி எனக்கு வருது. ஸோ அவரோட பயணம் தாவேக்கால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த நோக்கத்துக்காண்டி அவர் வந்திருக்காரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக அவர் அடைவார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆனால் ஒன் ஆஃப் த போல்டு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓடுறதுக்கு ஒருத்தர் எனக்கு முன்னாடி ஓடுறாரு, அவர் பின்னாடி மிக வேகமாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்கா சார்ந்த ஏராளமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.